வணக்கம். குக் வித் சாந்தி. இன்றைக்கி என்ன பார்க்குறோன்னா, கூனிப்பொடி பொரியல், அதாவது துவரை. எங்கள் ஊரில் வந்து நாங்கள் துவரைன்னு தான் சொல்லுவோம். இருக்குல்ல, இதுதான் கூனிப்பொடி. இறால் மீன் இருக்குல்ல, அதில் வந்து ரொம்ப பொடிசாக இருக்கும், சின்னதாக இருக்கும். இதை வந்து நான் அரை மணி நேரம் தண்ணியில் ஊற போட்டிருந்தேன். ஊற போட்டு புழிஞ்சு வச்சுருக்கிறேன். தண்ணி ஊற்றி வச்சுருக்கக்கூடாது, அதனால் ஊற போட்டு புழிஞ்சி வச்சுருக்கேன். அதுக்கு தேவையான பொருள் வந்து சின்ன வெங்காயம் குறைவாக இருந்ததுனால நான் பெரிய வெங்காயம் எடுத்துருக்கேன். பெரிய வெங்காயம்னா ஒரு பெரிய வெங்காயம் எடுத்துட்டிங்கன்னா பத்தம். ஒரு பெரிய வெங்காயமும் 2 பச்சை மிளகும் நான் நறுக்கி வச்சுருக்கேன். சரியா? மசாலா அரைக்கிறதுக்கு தேவையான பொருள் வந்து தேங்காய், வெள்ளைக்கூடு, சின்ன வெங்காயம், ஒரு ஒரு கொஞ்சம் சின்ன ஜீரகம், அதுக்கு பிறகு அரை ஸ்பூன் வத்தல் பொடி, ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், வெள்ளைக்கூடும் நல்ல மிளகும் கண்டிப்பாக வச்சுருங்க. காரணம் என்னென்னா, கூனிப்பொடின்னு சொன்னாலே வாயு தான். அந்த வாயுவை குறைக்கிறதுக்கு வந்து இந்த வெள்ளைக்கூடும் நல்ல மிளகும் உங்களுக்கு உதவும். சரியா? இதை நம்ம அரைச்சிட்டு வரோம். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து வெங்காயத்தை வதக்கிடுவோம். சரியா? 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கிட்டு முதல்ல அடுப்பை ஆன் பண்ணணும். எண்ணெய் சூடாகட்டு. எண்ணெய் சூடாயிருச்சு. 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, கடுகு போட்டுனதும் வெங்காயத்தை போட்டுக்கணும். வெங்காயத்தை கூட பச்சை மிளகு நறுக்கி போட்டிருக்கேன், அதுவும் சேர்த்து தான் வதக்க போகிறோம். வெங்காயம் வந்து ஒரு 3/4 வேக்காடு வந்ததுமே நம்ம வந்து கூனிப்பொடியை போட்டுக்கணும். ஏன்னா கூனிப்பொடி வேகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். அது வேகும்போது இந்த வெங்காயமும் சேர்ந்து வெந்துடும். சரியா? ஒரு வேக்காடு வந்துருச்சு. இதில் வந்து கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்குவோம். கொஞ்சம் போதும். சேர்த்துட்டு ஒரு வதக்கிட்டு கூனிப்பொடியை தட்டிக்குவோம். என்ன செய்கிறோன்னா, இன்னும் இதில் வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்க்கணும். அது வந்து நம்ம மசாலா அரைச்சி வச்சுருப்போம்ல, அந்த ஜாரை லைட்டாக கழுகி வச்சுக்கிட்டோன்னா அந்த தண்ணியை தொளிச்சு விட்டுட்டா போதும். சரியா? தெளிச்சு விட்டுட்டு தீயை குறைச்சி வச்சுட்டு மூடி வச்சுக்கலாம். சரியா? வேகட்டும். இந்த பிறகு திறந்து பார்த்துக்கலாம். அரைச்சிட்டேன்.
ஒரு நல்ல அரைக்கண்டாம். சரியா? பொரியலுக்கு வந்து கொஞ்சம் துருதுராக தான் அரைக்கணும். அரைச்சிட்டு பார்ப்போமா? இன்னும் இந்த மசாலையை அதில் தட்டிடும். தட்டிட்டு உப்பு சேர்த்து தேவைக்கு உப்பு போட்டுக்கோங்க. சரியா? தேவைக்கு உப்பு போட்டுக்கோங்க. தீயை குறைச்சி வச்சுட்டு கிண்டி கொடுக்கணும். கூட்டிட்டிங்கன்னா அடியில் பிடிச்சிரும். ஏன்னா நம்ம அந்த வேகிறதுக்காக கொஞ்சம் தண்ணி சேர்க்கறது தான். அதுக்கப்புறம் தண்ணி சேர்க்க மாட்டோம். இந்த மசாலையில் உள்ள நீர் இறங்கி அது இன்னும் வேக விடும். தண்ணி ஊற்றுனீங்கன்னா பிறகு ரொம்ப குழஞ்சி போகும். குழஞ்சிட்டுனா நல்லா இருக்காது. திருன்னு இருக்கணும். அப்போ தான் நல்லா இருக்கும். நான் எங்கள் ஊர் பாசையில் பேசிகிட்டு இருப்பேன், புரிஞ்சுக்குங்க. சரியா? ஒரு 5 நிமிஷம் அப்படியே மூடி வச்சுருங்க. ஆயிடுச்சு. 5 நிமிஷம் ஆயிடுச்சு. வந்து பார்ப்போம். கூனிப்பொடி, கூனி மீன், இறால் மீன் இதெல்லாம் வீட்டில் குழம்போ பொரியலோ வறுவலோ ஏதாவது பண்ணால் நம்ம வீடே ஒரு மனம்தான். அந்த மனத்துலேயே சாப்பாடு சாப்பிட்றலாம். ரெடி ஆயிடுச்சு. இது வந்து கூனிப்பொடி கருவாடு தான். சரியா? கூனிப்பொடி பச்சை மீன் கையில் கிடைக்கும்போது நான் அதையும் பொரியல் பண்ணி காணிப்பேன். அதுவும் ஒரு விதமாக பொரியல் பண்ணிக்கலாம். வத்த குழம்பு மாதிரி வச்சுக்கலாம். ரொம்ப ரொம்ப டிசைனாக வைக்கலாம். சரியா? இதை அப்படியே மூடி வச்சுட்டு 10 நிமிஷம் கழிஞ்சு பரிமாறுங்க. சரியா? ரொம்ப நன்றி. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எனக்கு வேறு ஒன்றும் சொல்ல தெரியல. நீங்களே புரிஞ்சுக்குங்க. ரெடி பண்ணி சாப்பிடுங்க. நன்றி, வணக்கம்.